தான் கேட்குறேன். எங்க இந்த கிழவி இங்கெல்லாம் இருக்கா? நம்ம தலையை கண்டாலே நம்ம மவளை பற்றி ஏதாவது குறை சொல்லுவாளே. அந்த கிராமம் போகலான்னு பார்த்தாலும் அதுக்கும் எதையாவது சொல்லிட்டு தெரியும். வாங்க. என்ன காலங்காட்டிலே வந்த மாதிரி இருக்கு? இது ஒன்றும் இல்லை, சும்மா தான் அப்படியே. ஓ அப்படியா? அப்போ வாங்க, இருங்க. டீ குடிக்கிறீங்களா? இல்லை, நான் உள்ள போய் ராணியை பார்த்துட்டு அப்புறமா வரேன். அவன் எங்க பயணி? அவளா காலையில் 5 மணிக்கு ஆரம்பிச்சா சாப்பாடு பண்ணிங்கன்னு. மணி 7:30 மணி ஆச்சு. இப்போ தான் எனக்கு டீயே கொண்டு வந்து தந்திருக்கா. நீ எப்போ சாப்பாடு பண்ணி எப்போ எனக்கு சாப்பிட தருவாளோ தெரியல. உள்ளதான் இருப்பா, போய் பாருங்க. அம்மாக்காரியே இப்படி இருந்தா மவளுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு? எனக்கு என்ன ஆட்டம் தான் போடுது. பெரியவ பார்த்தா காலங்காத்தாலே எந்திரிச்சு எங்கேயோ போறேன்னு கிளம்பிட்டு நிற்கா. சின்னவ பார்த்தா நீ எந்திரிக்கவே இல்லை. காலையில் 5 மணிக்கே பொட்டச்சிங்க 2 பேரையும் எழுப்பி விட்டு வீட்டு வேலையெல்லாம் வாங்குவான்னு பார்த்தா அவ பாட்டுக்கு இருக்கா. நம்மள எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டா. நாளைக்கு அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்து அங்கே போய் கஷ்டப்படும் போது தான் அப்போ கண்ணை தள்ளிட்டு இருக்க போறா. தள்ளக்காரிக்கு அம்மாக்காரி சப்போர்ட்டு. பின்ன பிள்ளைங்க எப்படி இருக்கும்? நம்மளுக்கு டீயே 7 மணிக்கு தான் வருது, சாப்பாடு 10 மணிக்கு தான் வரும் போல இருக்கு. டீயா குடிக்க? ஆமல, டீ தான் குடிக்கேன். ஏன் பொண்டாட்டி 7 மணிக்கு தான் எனக்கு டீ போட்டு தந்தா, அதான் குடிச்சிட்டு இருக்கேன். அப்படியாம்மா? டீ நல்லா இருக்கா? ராணி டீ நல்லா அழகா போடுவாளே. ஆமா, 7 மணிக்கு டீயை போட்டு தந்துட்டு நல்லா இருக்கான்னு கேளு. இது ஒரு கேடு. ஆமா, நீ எங்கெல்லாம் போயிட்டு வர? இல்லைம்மா, நேற்று நைட்டு சாமியெல்லாம் வந்துட்டு போகும்போது ரொம்ப லேட் ஆகிட்டுலாம், படுக்கிறதுக்கும் லேட் ஆகிட்டு. அதான் காலையில் சாப்பாடு பண்ணதுக்கு நேரம் இல்லை. மத்தியானத்துக்குள்ளே சாப்பாடு சத்தியாக கொடுத்து விடணும்னு பண்ணிட்டு இருக்கா. சாப்பாடு கடையிலேருந்து வாங்கிட்டு வரேம்மா. காலையில் இட்லி, சாம்பார், சட்னி, வடை எல்லாம் இருக்குது. ஏம்மா சாப்பிடுக்கியா? உனக்கு தட்டில் வச்சு தரட்டா? கிளி, காலையில் சாப்பாடு கடையிலேருந்து வாங்கிட்டு வர? ஆமாம்மா, காலையில் அவள் எந்திரிக்க கொஞ்சம் நேரம் ஆகிட்டு தலைவலின்னு வேற படுத்திருந்தா. பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்து விடணும்ல, அதனால தான் காலையில் எந்திரிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. நான் தாம்மா கடையிலேருந்து வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். காலையில் சாப்பாடு கடையிலேருந்து வாங்குது. குடும்பம் விளங்கிரும். இந்த கொடுமையெல்லாம் நம்ம யார்கிட்ட போய் சொல்லதுக்கு? நான் இப்படி இருந்தே உன் பொண்டாட்டி இப்படி இருக்கா. காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாலாம். இனிமே இவகிட்ட வாயை கொடுத்தா நம்ம தப்பிக்க முடியாது. பொண்டாட்டியை ஒன்றும் சொல்லிடக்கூடாது. என்ன ஓட்ட ஓடியா? ஏடி சுவாமி, இது எந்திரிட்டி. எனக்கு ஃபோனுக்குள்ள சார்ஜர் பார்த்தியா? இவா ஒருத்தி எங்கடா என் சார்ஜரை கொண்டு போட்டாலோ தெரியல. காலேஜுக்கு வேற நேரத்தே இருக்கு, ஃபோனில் வேற சார்ஜ் இல்லை. இன்னைக்கு மத்தியானம் வரதான் காலேஜ். ஆனால் நம்ம சாயந்தரம் வரைக்கும் அங்கேயே இருந்துட்டு மெதுவாக தான் வரணும். வீட்டுக்கு மட்டும் வந்தோம் அந்த கிழவி வாயில பட்டா அவ்வளோதான். கிழவி கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லியே நம்மளை சாவடிச்சிடும். இவளை எழுப்பினா எந்திக்க மாட்டா. அம்மா கிட்ட போய் சார்ஜர் எங்கே இருக்குன்னு கேட்போம். ராணி, ஏம்மா வாமா. என்ன ராணி, சமையல் வேலை நடக்கும்? ஆமாம்மா. நீ என்னம்மா காலையிலே வந்திருக்கால இருக்கு? ஆமாடி, நேற்று எல்லாரும் இங்கே நின்னோம். அப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டோம். நீ வேற தனியாக இருப்பியா? சரி, சும்மா ஒரு 8 வந்துட்டு போவோமேனு வந்தேன். அங்கே உங்கள் அக்கா, லட்சுமி, பிள்ளைங்க எல்லாரும் இருக்காவ. நீ இங்கே தனியாலாம் இருக்க, அதனால தான் சரின்ட்டு காலையில் இங்கே வந்தேன். அப்படியாம்மா? நானும் நினச்சிட்டே இருந்தேன். நேற்று எல்லாரும் நின்னாவில, இன்னைக்கு காலையில் யாருமே இல்லை. வீடே ஒரு மாதிரி இருந்தாலே இருந்துச்சு. செல்வியும் பிள்ளைகளும் இங்கே நிற்கலான்னு வந்தாவ. மாதிரி அண்ணனும் மைனியும் வந்ததுனால அவங்களும் அங்கே கூட்டிகிட்டு போயாச்சு. நான் தான்மா வற்புறுத்தி இங்கே நின்றுன்னு சொல்லலை. ஏன்டி, இங்கே ஒரு ரூம் இருக்க தானே செய்யி. பேசாமல் அவங்கள இங்கே நிற்க சொல்லியிருக்கலாம்ல. உனக்கும் வீட்டில் 4 பேர் நின்ற மாதிரி இருக்கும். நானும் ஃபஸ்ட்டு அப்படி தான் நினச்சேன். நேற்று இங்கே நடந்த கூட்டெல்லாம் நீயும் பார்க்க தானே செஞ்சேன். எங்கள் மாமியார் இங்கே நிற்க வரைக்கும் இந்த வீட்டில் யாரும் நிற்காம இருக்கிறது நல்லது. அப்படியே யாராவது நின்னாமன்னா அவங்க வாயை கிளறிக்கிட்டே தான் இந்த கிளம்பி நிற்கும். நேற்று வேற பொண்ணு பார்க்கறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு வந்தாவ. மைனியும் அண்ணனும் என்ன நினச்சாவளோ எனக்கு தெரியல. ஆமாட்டி, அவங்க பையனுக்கு வேற சத்தியாவை கேட்டுட்டு இருந்தாவ. அப்பமே நாங்கள்லாம் சொன்னோம் பேசாமல் அந்த பையனுக்கு முடிச்சு வைங்கன்னு. நீ கேட்கவா செஞ்ச? இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தியா? எம்மா, என்னமோ நான் வேண்டான்னு சொன்ன மாதிரி தான் நீ பேசிட்டு இருக்க. எனக்கும் அந்த பையனுக்கு சத்தியாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல விருப்பம் தான். இவர் தானே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தானே நானும் அப்படியே நின்னேன். சரி, பிள்ளை படிச்சு முடியட்டும்னு நினச்சோம். அதுக்குள்ளே இந்த கிழவி இப்படி பண்ணணும் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. சரி விடுட்டி, அதை பற்றி பேசிப்போ இருக்கு. அந்த கிழவி காதில் விழுந்துடாம சத்யா பாட்ட சொல்லி கூட இருக்க பேசி பாருட்டி. இதுனா மணி அண்ணே குடும்பம், நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க, பிள்ளை கட்டி கொடுக்கலாம் நம்பி. இப்போ வந்துட்டு போனவங்கள எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை பார்த்துக்க. ஆமாம்மா, எனக்கு தான் பிடிக்கல. யாருன்னே தெரியாமல் எப்படிமா பிள்ளை கட்டி கொடுக்க முடியும்? அந்த கிழவிக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க யாரு என்னன்ட்டு. பையன் இந்த வேலையில் இருக்கா, அந்த வேலையில் இருக்கா, சொத்து இருக்கு, அது இருக்குன்னு பேசிட்டு இருக்காவ. பையனுக்கு சுபாவம் எப்படி என்ன ஏதுன்னு நம்ம விசாரிக்கவே வேண்டாமா? அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் அந்த கிழவி எதுவும் பேசிச்சாட்டி? இல்லைம்மா, அதுக்கப்புறம் அதை பற்றி எதுவும் மூச்சு விடவே இல்லை. நான் இப்போ வரும்போதே ஆரம்பிச்சு ஏதோ சொல்லதுக்கு நான் தான் பேச்சு கொடுக்காம நேரம் உள்ள ஓடி வந்துட்டேன். ஏம்மா, அதுக்கிட்டலாம் பேசவே நின்றுடாத. அந்த பொம்பளைக்கிட்ட மனுஷன் பேசுவேனா? காலையில் என்னடி டிஃபனு? இன்னைக்கு காலையிலேக்கு எதுவுமே பண்ணலம்மா. மத்தியானம் பிள்ளைக்கு கொண்டு போகிறதுக்கு தான் கொஞ்சம் சாப்பாடு பண்ணிட்டு இருக்கேன். நேற்று நடந்த கூட்டம் நினச்சி நைட்டெல்லாம் எனக்கு உறக்கமே வரல. அடுத்தது என்ன நடக்குமோ யோசிச்சே படுத்திருந்தேன். காலையில் எந்திரிச்சாலே ஒரே தலைக்கணமாக இருந்துச்சு. ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு இவர்கிட்ட கடையில் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வான்னு சொல்லி விட்டேம்மா. ஏம்மா, நீ ஏதாவது சாப்பிட்டியா? இல்லடி, நான் இங்கே காப்பி குடிக்கலாம்ல வந்தேன். ஐயா அப்படியாம்மா, நீ ஒரு ஃபோன் அடிச்சு சொல்லியிருக்கலாம்ல வாரேன்னு. இருக்கட்டு, மத்தியானம் என்ன சாப்பாடு வச்சிருக்க? பருப்பு குழம்பு தாம்மா வைக்கேன். சாப்பாட்டில் கொஞ்சம் நெய் ஊற்றி பிசைஞ்சு அப்படி இந்த கேரட்டு பொரியலையும் வச்சு ஒரு அப்பளமும் பொரிச்சு கொடுத்து விட்ருவேன். அப்படியா? அப்போ மத்தியானம் உள்ள சாப்பாடு கொஞ்சமே எனக்கு தான், நான் அதுவே சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா, இது என்கிட்ட வாங்கிட்டு வராதுன்னு தெரியல. ஏம்மா, உனக்கு டீயை காஃபியை தான் போட்டு தரட்டா? வேண்டாம் டீ, அந்த பிள்ளைக்கு காலேஜ் போகணும்ல, அவளுக்கு எல்லாம் ரெடி பண்ணி அப்புறமா போட்டு நம்ம குடிப்போம். சரிம்மா.
ஏத்தி அந்த கிழவி இங்கே நிற்கிறது வரைக்குமாவது இந்த பிள்ளைங்க 2 பேரையும் கொஞ்சம் காலையில் எந்திரிக்க சொல்லி. எல்லாமே அவங்க சொல்லது தப்புன்னு சொல்ல முடியாது. பொம்பளை பிள்ளைங்க தானே, காலையில் ஒரு 6 மணிக்காவது எந்திரிக்காண்டமா. திருவிழா தானே, நான் வரும்போது பார்க்கேன் ஒவ்வொரு பிள்ளைகளும் சாரி தாவணின்னு கட்டிட்டு என்ன அழகாக ரெடியாகி கோயிலுக்குலாம் போக தெரியுமா. சத்தியாளுக்கு இன்னைக்கு காலேஜ் இருக்குது, காலையில் எந்திரிச்சு ரெடியாச்சு. இந்த சுவாணி பிள்ளை எங்க இன்னும் உறங்கிட்டு தானே கிடக்கா. ஏம்மா எவ்வளோ வாட்டி நான் எழுப்பி விட்டேன் தெரியுமாம்மா, இந்த பிள்ளை எந்திக்கவே இல்லை. எனக்கு சமையல் வேலை இருக்குன்னு நான் இங்கே வந்தாச்சு, இவர் கடையில் காப்பி வாங்குறதுக்குன்னு போயாச்சு. அந்த பிள்ளையை எழுப்பி நானே டயர்ட் ஆயிட்டேன். அதனால என்னவா பண்ணிட்டு நான் விட்டுட்டு வந்தாச்சு. யாரை குறை சொல்றதுக்குன்னு தெரியல. சரி விடுமா, போக போக எல்லாம் சரியாயிடும். ஏம்மா நாங்கள் போயிட்டு வரோம். சரி மக்களே, சீக்கிரம் வந்துரு சரியா. சரிம்மா, பாப்பாக்கு நான் பால் கொடுத்துட்டு தூங்க வச்சிருக்கேன். அவள் கொஞ்ச நேரம் நல்லா உறங்குவா. குளிக்க வச்சாச்சுல, அதனால இன்னைக்கு நல்லா உறங்குவா. எப்படியும் ஒரு 2 மணி நேரம் உறங்குவா. அதுக்குள்ளே நான் போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துருக்கேம்மா. சரி மக்களே, இப்போ போகும்போது எல்லாத்தையும் சொல்லிடு. அப்பப்போ போக மாதிரி வச்சுக்காத. அவள் எந்திரிச்சா நான் உனக்கு ஃபோன் அடிக்கேன், ஃபோனை கையிலே வச்சுக்க. சரிம்மா. உமா போமா. சரிங்க, லேட் ஆகிட்டே இருக்கு, சீக்கிரமா வாங்க. அவள் எந்திரிக்க முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துடுவோம். சரிம்மா. ஏம்மா நாங்கள் போயிட்டு வரேன்னா. அதே பாப்பாவை பார்த்துக்கோங்க, நாங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவோம். சரியா, நீங்கள் போயிட்டு வாங்க. சுபின், உனக்கு பைக் ஓட்ட தெரியுமா? சரி, அப்ப நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளவு நேரம் ஆகும்? நான் எங்க ஊரை சுத்தி பார்க்க போறேன். அப்படியே பைக் எடுத்துட்டு சத்யா வீட்டுக்கிட்ட போக வேண்டியதான். அம்மா பாட்டுக்கு எங்க கூட்டிட்டு வந்துட்டாவ. இங்க நின்னா நான் சத்யாவை எப்படி பாக்குறது, அவகிட்ட எப்படி பேசுறது? ஒண்ணும் இல்ல சுபின், பைக்கு கொஞ்சம் சீக்கிரமா கிடைச்சா நல்லா இருக்கும். சுபின், அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன். ஆனா இந்த சீக்ரெட் நமக்குள்ளதான் இருக்கணும், இல்லையே யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சுபின், ஆக்சுவலா என்னன்னா, உங்க அக்கா இருக்காங்கல்ல, அது வந்து இது வந்து சத்யா. டேய், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்லடா. உங்க அக்காக்கு பாய் ஃப்ரெண்ட் எதுவும் இருக்கா? யாருக்கு? சத்யாக்காக்கா? அவளுக்கு பசங்கனாலே பிடிக்காது, யாருக்கிட்டையும் பேசவே மாட்டா. அப்படியா? அப்ப அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாதா? பாய் ஃப்ரெண்ட் என்ன, ஃப்ரெண்ட் கூட கிடையாது. ஏதாவது பசங்க போய் பேசினா வல்லுன்னு விழுந்துருவா. ஆமா, நீங்க எதுக்கு சத்யாவை பத்தி கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல சுபின், சும்மா தான் கேட்டேன். இல்ல நேத்து பொண்ணு பாக்குறதுக்கு எல்லாம் வந்தாங்கல்ல, அதான் உங்க சத்யாக்கா மூஞ்சில ஒரு சந்தோஷமே கிடையாது. அதனாலதான் எதுவும் பாய் ஃப்ரெண்ட் இருக்காவளோ அப்படின்னு நினைச்சேன். அப்படிலாம் இல்ல, எங்க சத்யாக்கா நல்லா படிக்கும். சுவாணி மாதிரி கிடையாது, அக்கா நல்லா படிப்பா. ஸ்கூலு காலேஜ் எல்லா இடத்துலயும் ஃபர்ஸ்ட் ரேங்க். அவளுக்கு காலேஜ் போய் படிச்சு நிறைய வேலைக்கெல்லாம் போகணும் அப்படின்னு ஆசை. இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்க ஆட்சி பார்த்துட்டு இருக்காங்களா, அதனாலதான் அப்படி நின்று இருப்பா. மற்றபடி அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது. அப்படியா? உங்க அக்காளுக்கு இன்னைக்கு காலேஜ் உண்டா? ஆமா, இன்னைக்கு காலேஜ்ல போறேன்னு தான் சொன்னா. ஓ அப்படியா, சரி சரி. ஆமா, நீங்க எதுக்கு இவ்வளவு விசாரிச்சுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எதுவும் ஐடியா இருக்கா? சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சும்மாதான் அப்படியே கேட்டேன். அப்படின்னா சரி, 10 நிமிஷத்துல நான் பைக்கோட மாறேன். நான் சொன்ன வாக்க காப்பாத்திடுவேன், நீங்களும் சொன்ன வாக்க காப்பாத்தணும். என்ன சுபின்? அட, அதுக்குள்ள மறந்தாச்சா? பைக் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன்னா நான் என்ன கேட்டாலும் வாங்கி தரேன்னு சொன்னீங்களா? அதுவா, கண்டிப்பா வாங்கி தரேன். அடி தூள். டேய் அங்க பாருடா. என்ன மச்சான்? டேய் அங்க பாருடா, அந்த சுபின் கூட ஒரு பையன் பேசிட்டு நிக்கல. சரி கேளு, உனக்கு என்ன வேணும்? திருவிழாக்கு எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பீங்களா? இவ்வளவுதானா? எடுத்துட்டா போச்சு. எத்தனை ட்ரெஸ் வேணும்னு மட்டும் கேளுங்க. ஆமா மச்சான், யாருடா அவன்? டேய் அவன் தானே சத்யா பொண்ணு கேட்டு வந்தவன். யாரு? இவனா? நேத்து பொண்ணு பக்கம் வந்தானே அவனா? இல்ல மச்சான், அவன் வேற. இவன் அந்த கோயம்புத்தூர் பையன். ஓ அவனா இவன்? டேய் பார்க்கவே நல்லா ஸ்மார்ட்டா இருக்கான்டா. கண்டிப்பா சத்யாக்கு அவனை பிடிச்சிருமோ? லூசு, ஸ்மார்ட்டா இருந்தா ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிச்சிருமா? சத்யா பத்தி தெரிஞ்சுமாடா இப்படி பேசிட்டு இருக்க? ஆமா ஆமா, அவ்வளோ சீக்கிரம்லாம் அவளுக்கு யாரையும் பிடிக்காது. நானே என்கிட்ட பேச வைக்கிறதுக்கு படாத பாடுபட்டேன். இப்ப பாரு பேசவே மாட்டேங்கிறா. சரி விட்டு ஃபீல் பண்ணிக்காத. ஆனா நீ கொஞ்சம் உஷாராவே இருந்துக்கோ. சும்மா இருடா, கடுப்பை ஏத்திக்கிட்டு. நீ பைக்கை மட்டும் எடுத்துட்டு வந்து கொடு, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கிடலாம். சரி, 5 நிமிஷத்துல வந்துடும். சரி சுபின். இப்ப அப்படியே ஒரு 2-3 ட்ரெஸ் எடுத்துட வேண்டியதான். நாளைக்கு மேல திருவிழா, எல்லா ஊர்ல இருந்து பொண்ணுங்க வந்திருப்பாங்க. அப்படியே எதையாவது ஒண்ணா நம்மளும் உஷார் பண்ணி கரெக்ட் பண்ண வேண்டியதான். +2 படிக்க போறோம், இன்னும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கூட கிடையாது. ஆளாளுக்கு 1 2ன்னு வச்சிருக்காங்க. நம்மளால ஒண்ணு கூட கேட்க முடியல. எல்லாம் நம்ம தலையெழுத்து.